மேடம் ப்ளீஸ், இங்க வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ உங்க பிரச்சனையை பார்க்க முடியாது. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். இங்க போயிட்டு இருக்கிற பிரச்சனை பத்தி தான் பேச வந்தேன். எத்தனை பேருக்கு சமைக்கணும்? ஏன் கேக்குறீங்க? 150 பேருக்கு. இதுக்கு மேல நீங்க வேற ஆளுங்க எல்லாம் தேட வேண்டாம் சார், நாங்க சமைக்கிறோம். என்ன சொல்றாங்க மேடம், சின்னதா ஒரு ஹோட்டல் நடத்துறீங்க, ஏதோ இட்லி தோசை பண்ணி விக்கிறீங்க. இங்க உங்களை நம்பி இத்தனை பேத்துக்கு எப்படி மேடம் சமைக்க கொடுக்கறது? ஏற்கனவே சமைச்சவரே பெரிய குக்கு, அவரே சொதப்பிச்சுட்டு போயிருக்காரு. சார், இப்பதான் நான் சின்னதா ஹோட்டல் நடத்துறேன். இதுக்கு முன்னாடி ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்னு 2 பெரிய ரெஸ்டாரண்ட் நடத்தின வேணாம். அப்படியா? அங்க நான் சாப்பிட்டுருக்கேனே, சாப்பாடு நல்லா இருக்குமே. நிறைய ஆர்டர் கூட எடுத்திருக்கோம் சார். ஒரு நிமிஷம் இருங்க, இத பாருங்க. பெருமாளே பாத்தியா? இந்தம்மா எப்படிங்க? என்னமா இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செல்வி, நீ போய் பச்சடிக்கு ரெடி பண்ணு. சரிக்கா, ரெடி பண்றேன். அம்மா, நான் உங்களதாம்மா கேட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, சமையல் பண்ணிட்டு இருக்கேன். சமையலுக்கு வேற ஒருத்தர் தானே ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. ஆமாண்ணே. நானுமே நல்லா சமைப்பேன் சார். நீங்க கூட காசு கொடுக்காம வந்து சாப்பிட்டுட்டு போனீங்கல்ல. என்னமா பம்புக்கு இருக்கிறியா? என்ன மாட்டி விடுறதுக்கு எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கியா நீ? நான் யாரையும் மாட்டி விடணும்னு எல்லாம் நினைக்கல. எனக்கு என் பையன் வெளியே வரணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. முதல்ல இங்க இருந்து கிளம்புமா, கிளம்புமா சொல்லிட்டு இருக்கேன்ல. யோ ஏழுமல, என்னையா பிரச்சனைங்க? என்னாச்சு? இவங்க ஏன் சமைக்கிறாங்க? ஏன் இவங்க சமைச்சா என்ன? ஓ, நீதான் அவங்கள சமைக்க ஏற்பாடு பண்ணியா? ஆமா. ஏன் உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஏன் பயமா? பயமா எனக்கா? ஆமா, இவங்க கிட்ட வம்பிழுத்து உங்க பையனை ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிட்டியாமே. இந்த அம்மா கிட்ட வம்பு எடுக்கிறத விட்டுட்டு முதல்ல மினிஸ்டர் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசி. என்னையா? என்ன கூட்டணி வச்சிருக்கியோ? கோவத்தை பாரியா? இரு இரு, இன்னைக்கு உனக்கு இருக்கு. நீங்க கவலைப்படாம சமைக்கமா. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன பத்தி தெரிஞ்சுமே நீ இவ்வளவெல்லாம் பண்றீல? உன் பையனை ஜெயிலுக்கு அனுப்பிச்ச எனக்கு உன்னை தீர்த்து கட்ட எவ்வளவு நேரம்? மரியாதையா சொல்றதை கேளு. ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிடு. என்ன பத்தி அமைச்சர்கிட்ட ஏதாவது சொன்ன தீர்த்து கட்டிடுவோம் பாத்துக்க. வாடா. செல்வி, பச்சடி ரெடியா?